மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது, 3 மாடி வீடு. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்து அச்சுவேலி காட்டுமலை கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக நிற்கும். நினச்சிட்டுன்னா இந்த கோயில் வந்து தானாக இந்த வரலாற்றில் ஐயா கங்காமம் போனவர் கோவில். இது வந்து அருள்மிகு உலகந்த ஞான வைரவர் திருக்கோவில். வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலை. நான் உங்கள் மீது மீண்டும் ஒரு சைக்கிள் பயணம் தான். எங்கன்னா நாங்கள் இந்த அச்சுவேலி ஊரை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான இடங்களை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். அதோடு பார்த்திங்கன்னா அச்சுவேலியில் இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது, காட்டுமலை கந்தசுவாமி ஆலயம். அந்த ஆலயத்தையும் நாங்கள் சுற்றி பார்ப்போம். இது ஒரு சைக்கிள் பயணமாக அமைய போகுது. தொடர்ச்சியாக வந்து யாழ்ப்பாணத்தில் மழை பெய்து ஒன்று இருக்குது. மழை பெய்கிற நேரத்தில் வந்து அச்சுவேலி எப்படி இருக்குது நாங்கள் முழுமையான காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வேறுங்க மழை எப்படி பொழியுதுண்டு வேறுங்க. தற்பொழுது வந்து நாங்கள் தெல்லிப்பளையால் தான் நாங்கள் அச்சுவேலியை நோக்கி பயணம் மேற்கொள்கிறோம். பார்த்திங்கன்னா தெல்லிப்பளையில் இருக்கிற ஒரு புகையிரத கடவை முன்னால் இருக்குது. இதுதான் தெல்லிப்பளை புகையிரத நிலையம். பாருங்க, இதில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இதில் ஒரு பிள்ளையார் ஆலயம் ஒன்று இருக்குது. இதில் வந்து தெல்லிப்பளை பிரதேச வைத்தியசாலை. இது வந்து தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை. இதில் வேறுங்க ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது. நீங்கள் பாருங்க, மழை பெய்யுது. இந்த இடம் எப்படி இருக்குது அந்த உண்மையில் பார்க்கவே நல்லா இருக்குது. நல்ல குளிர்மையாக இருக்குது. பாருங்க, இதில் வந்து இடிஞ்ச கட்டுறங்கள் எல்லாம் இருக்குது. அங்கால வந்து இடிஞ்ச கட்டடம் இப்போ வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் இந்த பக்கமாக திரும்ப போகிறோம். இது வந்து பசவலாம் போகிற ரோட்டு தான். இங்கால பார்த்தீங்கன்னா இராணுவ கட்டுப்பாடுக்குள்ள இந்த இடமே இருக்குது. பாருங்க, இங்கே தடுப்பு வேலிகள் எல்லாம் இங்கே போடப்பட்டிருக்குது, நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஐயா, எந்த இடம் ஐயா இது? இது கட்டுவேண்ணா. நீங்கள் எந்த ஊரா? குடும்ப செட்டிய. அப்போ என்ன மாதிரி மலையல்? நல்ல மலை. ஐயாட பேர் சொல். குமாரா. இப்போ என்ன செய்கிறீங்க? அப்போ என்ன இடம்பெயர்ந்து வந்தீங்களா இல்லைன்னா இதுதான் உங்களோட ஊரா? இது முந்தி
ஆ சரி ஐயா. இங்கே வந்து இடங்கள் விடையிலே என்னத்துக்கா? ம் சரி ஐயா. இப்போ பூட்டியிருக்கண்ணா. ம் சரியா. பாருங்க, இந்த பாதை வந்து புதிதாக இருந்தாலும் இந்த குண்டும் குழியுமாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு இடங்களில் பாருங்க எப்படி இருக்குண்டு. போக்குவரத்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் வாகனங்கள் போய் வர. அதோட இங்காலையும் பார்த்தீங்கன்னா புது கட்டடங்கள் இங்கால கட்டியிருக்கலாம். இதுவும் பெரிய ஒரு கடை தான் பிறப்போது போல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அழகான வீடு ஒன்று இருக்குது. இங்கே வேறுங்க ஒரு பால் அடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது. பாருங்க, இந்த ஊரில் வந்து இப்போ நிறைய வீடுகள் எல்லாம் வந்துருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா அங்கால ஒரு அழகான மாடி வீடு ஒன்று இருக்குது பாருங்க. அதையும் நான் காட்டுறேன். இதில் வேறுங்க ஒரு அழகான வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் இப்படியே நேர போனால் யாழ்ப்பாணம் போகலாம். நாங்கள் இப்போ வர்ற பாதையால் வந்து இடக்கை பக்கமாக தான் நாங்கள் திரும்ப போகிறோம் அச்சுவேலி போகிறதுக்கு, அதாவது நிலாவரைக்கு போகிற பாதையால். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டுற வேலைகள் எல்லாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மாடி ஒன்று இருக்குது. இப்போ வர்ற பாதையால் வந்து நாங்கள் இடக்கை பக்கமாக திரும்ப போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரத்துக்குள்ள ஒரு குட்டி பிள்ளையார் ஒன்று இருக்குது. பாருங்க, கூடுதலாக வந்து இந்த இடத்துல வந்து வாழை தோட்டங்கள்லாம் அதிகமாக வச்சிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெங்காயமும் எல்லாம் இங்கே பயிரிடப்பட்டிருக்கு. இந்த இடங்களை பாருங்க, நிறைய தென்னை மரங்கள் நிற்கிது. அதோட பார்த்தீங்கன்னா சுற்றி வர வந்து வாழை மரங்கள் கூடுதலாக பார்த்ததில் வந்து வாழை மரங்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. பாருங்க, இங்கே வந்து கோயிலை கண்டுகள் எல்லாம் நட்டு வச்சிருக்கணும். பாருங்க, ஒரு வயலுக்கு வந்து ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் வந்து இப்போ திருவிழா நடக்குது பாருங்க. அதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து அந்த திருவிழா நடக்கிற கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த கோயில் தான் திருவிழா நடக்குது. இது வந்து அருள்மிகு உலகந்த ஞான வைரவர் திருக்கோவில். இங்கே வந்து திருவிழா நடக்குது வேறங்கோ.
பாருங்க என்னடா இந்த சுற்றி வேற வந்து வயல்வெளி நடுவுக்கு தான் இந்த ஆலயம் இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குது. அந்த ஆலயத்தை சுற்றி வேற வந்து மர, அதாவது கத்தரிக்காய் கருமுலை எல்லாம் சுற்றி வேற கட்டி வச்சிருக்கிறோம். இங்கே பாருங்க, இதுலேயே வந்து மதுரை எம்பதி அருள்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயம் இருக்குது. புன்னால கட்டுவன், இது வந்து ஈவினை புன்னால கட்டுவன். கூடுதலாக பார்த்தீங்கன்னா இங்கே புயல தோட்டங்களை செய்திருக்கணும். மதுரை எம்பதி அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில், திருக்கோவில் ஈவினை. இங்கே பாருங்க, தியான நிலையில் வந்து சிவபெருமான் இருக்கிறார். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் ஈவினை. இந்த இடத்துல சொல்லுவினோம் ஈவினை. இப்போ ஆலயத்து இந்த மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறோம். பாருங்க, இங்கே வந்து பூசை வந்து நடந்து கொண்டிருக்கு தெரியல. இப்போ நாங்கள் வந்து நிலாவரை கிட்ட வந்துட்டோம். பாருங்க, இது நிலாவரை கிணறு இதில் வந்து இருக்குது. ஏற்கனவே இந்த காணொலியை நான் பதிவிட்டிருப்பேன். இப்படியே நாங்கள் விலகை பக்கம் போனால் சுண்ணாம்பு போகலாம். இதால் இப்படி திரும்பினால் புத்தூர் போகுது. இந்த புத்தூர் பாதையால் போய் அச்சுவேலி பக்கம் திரும்புவோம். இது பார்த்தீங்கன்னா பிரதான பாதைக்கு பக்கத்தில் வந்து பெரிய மேல் மாடி வீடுன்னு இருக்குது. 3 மாடி வீடு. எவ்வளோ வடிவாக இருக்குதுண்டு வேறு உண்மையில் பார்க்க நல்லா இருக்குது. கீழே வந்து கடைகள் இங்கே இருக்குது. இந்த வீட்டோட சேர்ந்த கடை தான். பார்த்தீங்கன்னா இங்கேயும் வாழைத்தோட்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இப்படியே நாங்கள் நேரம் போனால் புத்தூர் போனால் இப்போ வர்ற இடக்கை பக்கமாக நாங்கள் அச்சுவேலி பக்கம் திரும்ப போகிறோம். இது வந்து நவக்கிரி திருவருள்மிகு அன்னமர் ஆலயம் வருடாந்த இளைஞர் உற்சவம். அதாவது இது நவக்கிரி இந்த இடம். இதில் ஒரு ஆலயம் இருக்குதாம். இந்த திருவிழா நடக்குதாம். அதற்கு நான் சுற்றி காட்டுறேன். பாருங்க, இதுவும் ஒரு கிராமத்துக்குலாம் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் வந்து ஒரு மரத்துக்கு எனக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு பைரவர் ஆலயத்தை பார்த்துட்டு வந்திருப்போம். அதே மாதிரி இங்கே அந்த ஆலமரத்துக்குள்ளே அன்னவர் ஆலயம் அமைந்திருக்குது. இதுவும் இங்கே திருவிழா நடக்குது போல இருக்கு. இந்த ஆலயத்துக்கு முன்னால் வந்து சிறிய கம்பத்தில் வந்து கொடி ஏற்றி வச்சிருக்கிறோம்.
2 நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் இந்த மரவள்ளியை நான் பார்த்துருக்குறேன். பாருங்க எப்படி எந்த உயரத்தில் வந்து வளர்ந்துருக்கண்டு பாருங்க. இது அழகான மாடி வீடு இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மாமரங்கள்லாம் நிறைய நிற்கிது. மாமரம் தென்னை மரம் தான் நிற்கிது. அதோட வந்து முன்னுக்கு தேக்க மரமும் நிற்கிது. மேலே பார்க்கவே நல்லா இருக்குது இந்த வீடை பாருங்க. இவ்வளோ ஒரு அமைப்பான வீடு அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. அதோட ரோட்டுக்கு அந்த பிரதான வீதிக்கு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது பாருங்க. இங்கே வந்து கேமரா எல்லாம் போட்டிருக்கு நம்மளோடக்கு. ஆமாப்பூ இது அழகான மாடி வீடு இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மாமரங்கள்லாம் நிறைய நிற்கிது. இங்கே பாருங்க உண்மையிலும் கூடுதலாக வந்து மாடி வீடுகள் இங்கால காணக்கூடியதாக இருக்குது. முன்னுக்கு அந்த பூ மரங்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகுபடுத்தி வச்சுருக்கேன் பாருங்க. அதோட இங்கெல்லாம் பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது பாருங்க. இதுலேயும் பாருங்க ஒரு மாடி வீடு ஒன்று இருக்குது. பாருங்க இப்போ நாங்கள் வந்து அச்சுவேலி நகரத்துக்குள்ளே வந்துட்டோம். அந்த நகரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பாடசாலைகள்லாம் இருக்குது பாருங்க. இங்கே வந்து LOLC ஃபினான்ஸ் இருக்குது, மற்றது NSB பேங்க் இருக்குது, செலிங்கோ இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. எல்லாம் பக்கத்தில் இருக்குது. இது வந்து அச்சுவேலி மத்திய கல்லூரி இருக்குது இந்த பிரதான பாதைக்கு பக்கத்தில் பாருங்க. அதுக்கு பக்கத்தில் அங்கால ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி மத்திய கல்லூரி அங்கால ஆரம்ப பாடசாலை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பஸ் நிலையம் இருக்குது அச்சுவேலி. இது வந்து அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலை. இப்போ நாங்கள் வந்து அச்சுவேலி காட்டுமலை கந்தசுவாமி ஆலயத்துக்கு தான் போகிறோம். நான் ஏற்கனவே போன காணொலியில் காட்டல, இந்த முறை இந்த காணொலியில் காட்டுறேன். இது நல்லா இருக்கும். இங்கே பாருங்க மேலே அக்கம் பக்கத்தில் எல்லாம் இந்த ஊருக்கு வந்து நிறைய வீடுகள் இருக்குது பாருங்க. அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து நிறைய மரங்கள்லாம் அதிகமாக காணப்படுகின்றது. மேலே நல்லா இருக்குது, இந்த குளிர்ச்சியாக இருக்குது. இந்த இடமே பார்த்தீங்கன்னா எனக்கு குளிர்ச்சியாக இருக்குது. யாராச்சும் இந்த ஊரில் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதில் நான் பின் பண்ணி விடுறேன். அதோடு இந்த ஊரை பார்த்தாலே அமைதியாக தான் இருக்குது. ஏனென்றால் ஒரு அமைதியான ஊர்.
பார்த்திங்கன்னா இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இப்போ வந்து கட்டுறங்கள் வேலை நடந்து கொண்டு இருக்குது போலடாக்கு. இப்போ நாங்கள் காட்டுமலை கந்தசாமி கோயிலுக்கு போகிறோம். இந்த பாதியண்டு தெரியல பாருங்க. இதில் ஒரு அழகான மாடி வீடு ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் வந்து காட்டுமலை கந்தசாமி கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கோயிலே வந்துட்டு இது போல் கோயில் வந்துட்டு. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்து அச்சுவேலி காட்டுமலை கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆலயமும் இந்த கோபுரம் இப்படி கம்பீரமாக காட்சி அளிக்குது. இங்கே வந்து 2 கோபுரம் இருக்குது. அதோட வந்து முருகனும் அங்கால அம்மனுக்கும் உரிய கோவில் 2 முறை நேரத்தில் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் இந்த ஃபஸ்ட் டைமாக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். நிறைய நாள் பெறணுமெண்ட் ஆசையாக இருந்தது. இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன். பாருங்க இந்த இடமே வந்து அமைதியாக இருக்குது. பாருங்க நான் ஒரு உள்ளுக்கு கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. இந்த ஆலயம் ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்க. பாருங்க இந்த ஆலயம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. சிறிய ஆலயமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லா தெய்வங்களும் ஒரே நேரத்தில் இருக்குது. வணக்கம். ஏன்னா இந்த ஆலயம் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் அந்த ஆலயங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். மூலஸ்தானம் புரியும்போது பிள்ளையார் புரியும்போது. ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து பிள்ளையார் முருகன் அந்த மற்றது அம்மன் எல்லாம் ஒரே இதில் இருக்குது. மற்றது 2 கோபுரம் இருக்குது. அது வந்து 2 மணிக்கூட்டு கோபுரம். ஒன்று சின்ன மணிக்கூட்டு, மற்றது என்னடான்னு சொன்னால் இந்த கோயில் வந்து தானாக இந்த வரலாற்றில் ஒரு ஐயா கதிராமன் போனவர் கோவிலுக்குள்ள அவர் இல்லாடப்ப பகுதிக்குள்ள ஒரு வேல் இருந்தார். அந்த வேலை கொண்டு போய் திருப்பி புறவும் கோயிலாங்கன்னு சொல்லி திருப்பி கதிராமத்திலே கொடுக்க அவர் பெருந்திருப்ப வந்து பார்த்தா அந்த பிட்டலிக்கு அந்த வேலி இது திருவிழாக்கள் என்ன மாதிரி? திருவிழாக்கள் 25 முந்தி 10 செய்தாங்க. 10 செய்யக்குள்ள வந்து தண்ணீரெல்லாம் விளக்கு வச்சு தண்ணீரெல்லாம் எரிஞ்சிடும். இப்போ இந்த 25 நாட்கள தண்ணீரில் எரிஞ்சிடுங்க. திருவிழா எந்த மாதத்தில் வர்றது? திருவிழா எந்த மாதத்தில் வர்றது? திருவிழா இப்போ வைகாசியில் வரும். வைகாசியில் அப்போ இந்த மாதத்தில் வரும். வைகாசியில் ஆணியில் வரும். ஊரில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து கொடிக்கம்பம் இல்லை. கொடிக்கம்பம் இல்லை. இது நாகம்மன் சார்ந்த கோயிலா இல்லை? இது மந்திரம் இல்லாத மந்திரம் இல்லாத. அண்டே தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த ஆலயத்துக்கு. என்னோட ஒரு அண்ணா கேட்டிருந்தவர் அந்த ஆலயத்தை அவருக்காக சுற்றி காட்ட சொல்லி, இந்த அச்சுவேலி ஊரை சுற்றி காட்ட சொல்லியிருக்கா. இந்த ஆலயத்துக்கு வந்தேன் நான். வந்த இடத்துல பார்த்தா இந்த ஆலயம் வித்தியாசம். இதெல்லாம் வந்து போயிருக்கேன். இந்த ஆலயத்துக்கு உள்ளே வரையில வித்தியாசம் இருக்குது. இது வரலாறு என்னன்னா அப்புறம் ஒருக்கா அந்த கோயிலில் இருந்து ஒரு சாமியும் ஒரு அம்மாவும் வந்தவன் வந்து அவள் வந்து சாமியாவை வச்சு ஆதரித்து கொண்டிருக்கல இதில் வையணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் இன்னொன்று வச்சு கொண்டாடுறோம் செய்கிறோம்னு சொல்ல நீங்கள் இது இடத்துலையே வச்சு இந்த புளியம் இடத்துல
செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. பிறகு வந்துட்டு போகலையே அந்த அம்மா ஐயாவும் ஒரு புல்லை விட்டுட்டு போட்டுருந்தேன். ரைட் ரைட். அப்போ அந்த புல்லை விட்டுட்டு போனேன். இவ திரும்பி போய் அந்த ஐயாவை கூப்பிட்டு இந்த புல்லை விட்டுட்டு போட்டீங்களேன்னு திரும்பி கூப்பிட்டு கொடுப்போம்டா கிழக்கானே. இன்றைக்கு என்ன விசேஷம் இங்கே? இன்றைக்கு என்ன கார்த்திகை திருவிழா. கார்த்திகை திருவிழா ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை திருவிழா. சரியம்மா, நன்றிம்மா.